மோன்ட்ராட் லூர்து மேரி இவருடைய 55வது வருட திருமண நாள் நன்றியாக வேண்டிக் கொள்வோம். இவர்கள் குடும்பத்துக்கு இறைவன் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகள் உடல் உள்ள நலனுக்காகவும் எதிர்காலம் சிறக்கவும் இறையாசி வேண்டி இந்த திருப்பலியை கொண்டாடுவோம். ஜெயராஜ் வீராயின் பெமலா ரொட்ரிகோ தம்பதியினுடைய திருமண பொன்விழா நிறைவை கொண்டாடும் நாளில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும், குடும்ப நலனிற்காகவும் பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகள் நல்வாழ்விற்காகவும் வேண்டிக் கொள்வோம். ரீட்டா அவர்களுடைய ஆண்மனைத்து இழைப்பாட்சி அடையவும் குடும்பத்துக்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறையாசி வேண்டிக் கொள்வோம். நசரேத் பி ராயின், சேசம்மாள், வில்ஃப்ரெட் பெர்னாண்டஸ், சேவீரம்மாள், இருதயசாமி, ஜென்கின்ஸ் பெர்னாண்டஸ், எமிரிட்டா மேரி, பியாட்டினா மேரி இவருடைய ஆன்ம இழைப்பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். பாஸ்கா காலத்தின் 7ஆம் ஞாயிறு திங்கட்கிழமை திருப்பலியை இந்த நாளிலே நாம் கொண்டாடக்கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லித் தரக்கூடிய அற்புதமான பாடம், உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு, ஆனாலும் துணிவோடு இருங்கள், நான் உலகத்தை வெற்றி கொண்டு விட்டேன். இணைச்சட்ட நூலிலே நாம் வாசிக்கிறோம், வீறுகள் துணிவுகள் அவர்களுக்கு முன்பாக அஞ்சி நடுங்காதே, பயப்படாதே, கலங்காதே என்று சொல்லப்படுகிறது. யோபு தன்னுடைய யோபு புத்தகத்திலே அருமையாக நாம் வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, மானிடர்களுக்கு மனித வாழ்வு என்பது போராட்டம். போராட்டத்தோடு இந்த சமூகத்திலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். யதார்த்தம் அதுதான். துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள் இல்லாத வாழ்வை நாம் யோசித்து பார்க்க முடியாது. எப்படி நாம சாப்பாட்டிற்கு உப்பு போடுகிறோமோ அதே போல வாழ்விற்கு துன்பம் என்பது உப்பை போல. நாம் அவ்வாறு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம், இறைவனுடைய திட்டம். அதற்கு ஆண்டவர் இயேசுடைய வாழ்வு நமக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக அமைந்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, துன்பங்களை கண்டு துயரங்களை கண்டு நாம் துவண்டு விட்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு சொல்ல விரும்புகிற செய்தி இதுதான்: நம்பிக்கை குறைந்துவிடும். நம்பிக்கை குறைபட்ட மக்களாக நாம் மாறி போவோம். ஆனால் இயேசுடைய பாடுகளை பாருங்கள், இயேசுடைய சிலுவை சாவை பாருங்கள், இயேசு சிலுவையிலே சிந்திய இரத்தத்தை பாருங்கள். அதற்கு முன்பாக நாம் ஒவ்வொருடைய துன்பமும் துயரமும் ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட துன்பத்தை ஏற்றுக்கொண்டு துணிவோடு இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றி ஆண்டவர் இயேசு உயிர்ப்பினுடைய மாபெரும் மாட்சியை பெற்றுக் கொண்டார். அதான் அவர் சொல்லுகிற செய்தி, உயிர்ப்பின் வழியாக நான் உங்களுக்கு மாட்சியை கொடுக்கிறேன், இந்த உலகத்தை நான் வென்று விட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சாத்தான் இயேசுனுடைய உயிர்ப்பினால் விரட்டப்பட்டு விட்டார். தீமை இயேசுனுடைய உயிர்ப்புக்கு முன்னால் மண்டிட்டு கிடக்கிறது. எனவே நீங்கள் தீமைகளுக்கு அடிபணியாமல், தீமைகளுக்கு அஞ்சாமல், உங்களுடைய வாழ்வை துணிவோடு இருந்து துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிற, துன்பத்தை சந்திக்கிற, போராடுகிற, வீறு கொண்டு வெற்றி பெறுகிற மனநிலையோடு, அந்த ஆண்டவர் இயேசுனுடைய மனநிலையோடு நாம் துன்பத்தை பார்க்கிற பொழுது, துன்பத்தை சந்திக்கிற பொழுது, நேருக்கு நேராக நிற்கிற பொழுது துன்பம் நம்மை கண்டு ஓடிவிடும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிற செய்தி. அந்த துணிவை ஆண்டவர் இயேசு பெற்றுக்கொண்ட அதே துணிவை, மனத்திடத்தை, நம்பிக்கையை நம்முடைய வாழ்வின் கேடயங்களாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூயாவியாரின் ஆற்றலை எங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை உண்மையான மனதுடன் பற்றிக் கொண்டு அதை எங்கள் நன்னடத்தையில் வெளிப்படுத்தி வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைத்திருவசனங்கள் 1 முதல் 8 முடிய. அப்போலோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்பச் செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 68. நீங்கள் கூற வேண்டிய பல்லவி, உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னில் நின்று ஓடிப்போவர். புகையடித்து செல்லப்படுவது போல அடித்து செல்லப்படுவர். நெருப்பு முன் மெழுகு உருவது போல கடவுள் முன் பொல்லார் அழிந்தொழிவர். பல்லவி, உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராம். பல்லவி, உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை
இளந்தாளனில் காப்பாளராகவும் இருப்பவர், தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். பல்லவி. உலகில் உள்ள அரசுகளே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்றெழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 29 முதல் 33 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறேன். உமக்கு அனைத்தும் தெரியும். யார் நம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள். என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம், பூவாக மணமேற்ற வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொலிவாக செய்வாய் ஆண்டவரே, உம் அருளோடு அழைப்பாய் ஆண்டவரே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் அன்போடு சேர்ப்பாய் தூயவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இத்திருப்பலி இல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி கொண்டாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாசற்ற பலியங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இது எங்கள் உள்ளங்களில் விண்ணகர்களின் ஆற்றலை பொழிவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழைய அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்து புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவுருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேது ஆண்டனி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுபெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போன ஒவ்வொருவரையும், இந்த சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்திரிக்கை தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரே நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் எச்சரிலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பாதுகாவலர் புனித சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எல்லாம் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. பாவச்சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே, விரைவில் வா, உன் அடியினை தேற்றவா. அன்பனே, விரைவில் வா, அன்பனே, விரைவில் வா, உன் அடியினை தேற்றவா. அன்பனே, விரைவில் வா. அன்புக்குரியவர்களே, நம்முடைய கல்வி பணியகத்தில் ஆசிரிய பணி வேண்டுவோர் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக புதுப்பித்துக் கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். புதிதாக பதிய விரும்புகிறவர்கள் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் புதிதாக பதிந்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறீர்கள் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களோடு கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார். அந்த முன்னவனில் அன்னை என திகழ்ந்தாள். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.